ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஜீவா நடிப்பில் வெளிவந்திருக்க அகத்தியா இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான ஜீவா ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கார். அவர் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஒரு பங்களா மாதிரி ஒன்று இருக்கும் பாண்டிச்சேரியில். அந்த பங்களா வாங்கி 30 லட்சம் ரூபா அவரோட சொந்த செலவை போட்டு ஷூட்டிங்க்கும் ரெடி பண்ணுறாரு. அப்படி ஷூட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணும்போதும் அந்த படமே பார்த்தீங்கன்னா ஏனோ கேன்சல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இவரோட 30 லட்சம் ரூபாயும் லாஸில் போயிடுது. இதனால் வெக்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்க அவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸையே நம்ம ஒரு ஸ்கேரி ஹவுஸாக மாற்றினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பயமுறுத்துகிற ஒரு ஹவுஸாக அதை மாற்றி அதன் மூலம் கல்லா கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரத்தையும் பண்ணுறாரு. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நிறைய அந்த பங்களாவுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அந்த ஊரோட கவுன்சிலரோட தம்பி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த பங்களாக்குள்ளே வந்தவனையே மாயமாக அவர் காணாமலும் போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த பங்களாக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, அதனால ஜீவாவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இதுல இருந்து ஒரு வெளிவந்தாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான கதைக்களம். ஜீவா பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி நடிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹைப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ட்ரெய்லரை காட்டி ஏமாற்றி போட்டாங்க அப்படின்ற மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தையே பண்ணி வச்சுட்டாங்க. படத்தோட கதைக்களம்னு பார்க்கும்போது 1960 அடித்து துவச்சோம் அதே கதைக்களம் தான். ஒரு பேய் படம்னாலே ஒரு பங்களா வீடோ ஒரு தனி வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளே எக்கு தப்பாக மாட்டிக்கிற ஹீரோ, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், கிளைமேக்ஸில் அது கான்சிக்வன்சஸாக என்னென்ன நடக்குதுன்ற அதே ஒரு ஸ்டோரியாக இருந்தால் கூட 2.25 மணி நேரத்தை படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல ஏதாச்சும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை காட்டுறாங்க, பேயை காட்டுறாங்க, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறாங்க, பாண்டிச்சேரி எப்படி பிரெஞ்சு அந்த ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கன்வே ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்பவே ஃப்ளாட்டாக போகுது. நிறைய இடங்களில் லேக்னஸ் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஏதாச்சும் அவங்க பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் நடக்கும்போது கூட அது நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கன்வே ஆக மாட்டேங்குது. யார் சேர்த்தா என்னடான்ற மாதிரி இருந்துச்சே தவிர அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்கலாம். இந்த கதைக்களத்தை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தால் கூட ரைட்டிங்கும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இதை தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், பாடல் பார்த்தீங்கன்னா அந்த என் இனிய பொன்னிலாவே அந்த சாங் வருது, நமக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோலை எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்கள். வழக்கமான ஒரு பேய் படம் தான். பட் என்ன, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கொஞ்சம் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடிடியில் வந்தால் இன்னுமே பெட்டர் கனெக்டாக இந்த படம் கொடுக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆன் அண்ட் ஆஃப் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் தேட்டரில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லைன்றப்ப நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தத்தில் எந்த அகத்தியா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வழக்கமான பேய் கதை தான். படத்தோட ஸ்டோரி என்ன தான் ஒரே மாதிரி இருந்தால் கூட வேறு புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ண முடியாது. ஸ்டோரி பழசாக இருந்துட்டு போகுது. ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த டீம் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தை காட்டுறாங்க, பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆட்சி கீழே எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. இதை தவிர அந்த பங்களாக்குள்ளே நடக்கக்கூடிய அமானுஷன்னு சொல்லிட்டு எமோஷனல் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காட்டியிருந்தா கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு கன்வே ஆக மாட்டேங்குது. யார் சேர்த்தா என்னடான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே ஃப்ளாட்டாக போகுது. 2.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நிறைய இடங்களில் லேக் அடிக்குது. அதெல்லாம் இந்த டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ட்ரை பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்களை பேசினா கூட படம் மேம்போக்காக பேசி வச்சோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி இன்னும் இம்ப்ரெசிவாக இருந்தது தான் படம் அடுத்த கட்டத்துக்கே போயிருக்குமோன்னு தோணுச்சு. இதை தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு. கொடுத்த ரோலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லைன்றப்ப இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். படம் ஓடிடியில் வரும்போது இன்னுமே பெட்டர் கனெக்டாக கொடுக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் இந்த படத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.